சிபிஐ கட்சி திண்டுக்கல்ல நிற்கிற முபாரக் அலி நெல்லை முபாரக் அவர்களுக்கு நான் வரவேற்கிறேன். அவருக்கு நான் ஆதரவு தெரிவிக்கிறேன். அதிமுக சார்பாக கூட்டணியில் போட்டியிடும் நெல்லை முபாரக் அவர்களுக்கு இந்திய ஜனநாயக புலிகள் மன்சூர் அலிகான் மனமார்ந்த ஆதரவு தெரிவித்து இங்கே நான் பிஜேபி தேர்தல் அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. அதில் ஒரே நாடு ஒரே தேர்தல் கண்டிப்பாக கொண்டு வரணும். ஆமாம் ஆமாம், ஒரே மாடு சட்டமாக ஒரே நாடு ஒரே தேர்தலா? அது எப்படின்னா ஒரே மாடு ஒரே மூத்திரம், ஒரே மாடு ஒரே மூத்திரம். அந்த மூத்திரத்தை குடிச்சுக்கிட்டே இருக்கணும். அதுதான் உங்கள் பானம் ஆகிடும் இனிமேல். ஸ்டார்ட் பண்ணிக்கிறாங்க. அந்த எய்ம்ஸ் மருத்துவமனையே வேணாம், இருக்கிற தமிழ்நாட்டு மருத்துவமனையே போதும். ஏன்னா இவன் குடின்னு குடிக்க வச்சு உடம்பெல்லாம் கெடுக்க வைப்பான். மருத்துவமனைன்னு போட்டு மத்திய அரசு எல்லாத்தையும் எடுத்துக்கும். அது கொடுக்காம இருக்கிறது தான் பெஸ்ட்டு. நான் சொல்கிறேன், எய்ம்ஸ் மருத்துவமனை வேணாம். அப்புறம் ஃபுல்லாக வந்து அவன் ஆக்கிரமிச்சுக்குவான். அவன் வெளிநாட்டுக்காரன் இந்திக்காரனுக்கு தான் ட்ரீட்மெண்ட் கொடுப்பான். யார் ஆக்கிரமிச்சுக்குவாங்க சார்? இந்திக்காரங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட்டு. நீ வந்து நாக்கு சப்பிக்கிட்டு வெளியே நிற்க வேண்டியதான், நீ செத்து மடிய வேண்டியதான். ஏண்டா ஆயிரக்கணக்கான பேர் யோகி புயலில் செத்தான், ஹெலிகாப்டர் வந்து காப்பாற்றுனீங்களா? உயிரை கையில் பிடிச்சிட்டு 3 நாள் நீந்திட்டு இருந்தால தமிழ் மேலே அன்பா உங்களுக்கு? அடுத்து என்னப்பா, நீங்கள் எல்லாம் மோதி வந்து இவ்வளவு தமிழ்நாட்டில் இத்தனை தடவை வர்றாரு அதை பண்ணுறேன் இதை பண்ணுறீங்க. நான் உன்னை மோதியை பார்த்து கேட்குறேன், நீ தமிழ்நாட்டில் இருக்கிறவனுக்கு தமிழனுக்கு தான் வேலை, எல்லா தமிழங்களுக்கும் வேலை வாய்ப்பு கொடுப்பேன் அப்படின்னு மோதினால சொல்ல முடியுமா? மோதியை பார்த்து நேரடியாக நான் கேட்குறேன், டேய் நீ ஏன் பீகார், அஸ்ஸாமு, உத்தரப்பிரதேசம், இமாச்சல் பிரதேசத்தில் வேலை கொடுக்க முடியாமல் கோடிக்கணக்கான பேர் இங்கே வந்து பொழைச்சிக்கிட்டு இருக்கான். தமிழ்நாட்டில் எங்கள்கிட்ட பொழைச்சிக்கிட்டு இருக்கான். வெக்கங்கட்ட மோதி முதல்ல தமிழ்நாட்டில் இருக்கவனுக்கு வேலை கொடுக்க முடியுமா அவனால? அதை முதல்ல சொல்லுங்க. போங்க. ஊழலுக்கு எதிராக கடும் நடவடிக்கை இருக்கா? திமுக காரர்களை போடணும், அதிமுக காரர்களை போடணும். முதலாவதா மோதியை போடணும், விசாரணைக்கு உட்படுத்தணும். வா. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.